ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ். அதை பற்றி தான் அந்த ப்ரோஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸில் நமக்கு யாரை மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மித்தாலி துரைராஜை பற்றி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்டை மட்டும் நம்ம தனியாக பார்த்துருவோம். வாங்க ப்ரோஸ்குள்ளே போகலாம். மித்தாலி துரைராஜ் அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஈச் டே எ நியூ பிகினிங். ஒவ்வொரு நாளும் ஒரு புது பிகினிங் தான். இது நமக்கே கூட எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்னா பழசெல்லாம் நினச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு புது பிகினிங்காக தான் நம்ம நாளையே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இது அந்த லெசனில் மட்டும் இல்லை, நம்மளே அதை நம்ம யோசிச்சுக்கணும். டெய்லி பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் புது புது நாள் தான். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி நான் என்ன இது பண்ண போகிறேன், இன்றைக்கி நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண போகிறேன், நேற்று நான் விட்டுட்டேனே, அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. ஈச் டே இஸ் எ நியூ பிகினிங். It has so much to unfold and I had the best day at school today. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிதான ஆரம்பம் தான். இன்னைய நாள் பார்த்திங்கன்னா அதுவும் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான டேவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரே நமக்கு இந்த கதையை எழுதினவங்க சொல்கிறாங்க. என்னன்னு பார்ப்போமா? கிரிக்கெட் இஸ் சம்திங் தட் ஐ லவ். டுடே மை டீச்சர் டோல்ட் us that we would be learning about a cricketer. கிரிக்கெட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நான் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு விஷயம். இன்றைக்கி எங்கள் டீச்சர் கிரிக்கெட்டை பற்றி தான் பேசினாங்க, கிரிக்கெட்டர் பற்றி பேசினாங்க. நான் அதை பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ தாட் அவங்க பேச போகிறேன் அப்படின்னு நினச்ச உடனே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஐ தாட் சச்சினா இருக்கும், இல்லைனா விராட் கோலியாக இருக்கும், இல்லைனா அண்ட் மெனி அதர் மேல் பிளேயர்ஸ் இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம். அவர் என்ன நினச்சாரா, டீச்சர் கிரிக்கெட்டை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வேளை சச்சினா இருக்கலாம், இல்லைனா விராட் கோலியாக இருக்கலாம், இல்லைனா வேறு யாராவது தோனி மாதிரி, இல்லை வேறு யாராவது மேல் கிரிக்கெட்டர் பற்றி தான், ஒரு பாய்ஸ், அதாவது ஒரு மேல் கிரிக்கெட்டரை பற்றி தான் பேச போகிறாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஷீ இன்ட்ரடியூஸ்ட் மித்தாலி துரைராஜ். அவங்க டீச்சர் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா? மித்தாலி துரைராஜ். இவங்க தான் மித்தாலி துரைராஜ். இவங்களை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களாம். யாருன்னு பார்ப்போமா? அண்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் அண்ட் தி கேப்டன் ஆஃப் த இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம் இன் டெஸ்ட் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷ்னல். அவங்க யாரு அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, அவங்களுடைய கேப்டனும் அவங்க தானா. டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், இல்லைனா ஒன் டே இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே இந்தியன் உமன் கிரிக்கெட் டீமோடைய கேப்டன் தான் யார்? மித்தாலி துரைராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ நெவர் தாட் ஏ உமன் குட் பிளே கிரிக்கெட் ஸோ வெல். நான் நினச்சி கூட பார்க்கல, ஒரு உமன் எப்படி கிரிக்கெட்டர் இவ்வளோ சூப்பராக விளையாடுவாங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இட் வாஸ் வை ஐ ஹாவ் நெவர் லெட் மை லிட்டில் சிஸ்டர் பிளே கிரிக்கெட் வித் மீ. அதான் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்தர் அவங்களோட அவருக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்காங்களாம், லிட்டில் சிஸ்டர் இருக்காங்களாம். அவங்கள ஒரு பொழுதும் அவர் கூட கிரிக்கெட் விளையாட அலோவ் பண்ணதே இல்லையா, சேர்த்துக்கவே மாட்டாங்களாம் விளையாட்டுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போமா? ஐ வுட் டெல் ஹர் இட் இஸ் நாட் ஃபார் யூ, யூ ஹேட் பெட்டர் பிளே வித் கேர்ள்ஸ். அவர் சொல்லுவாராம் அவங்க தங்கச்சிக்கிட்ட, என்ன சொல்லுவார்னா, இது உன்னோட கேம் கிடையாது, நீ போயிட்டு கேர்ள்ஸ் கூட போய் வேற ஏதாவது கேம் பிளே பண்ணு அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, கிரிக்கெட் அப்படிங்கிறது மென் மட்டும் விளையாடுற ஒரு விளையாட்டு, ஃபீமேல் விளையாடுற விளையாட்டு இல்லை அப்படின்னு ஒரு நினைச்சாராம். It was taken by surprise when I learned that Mithali started to play the game at the age of 10 and that she was selected for the Indian cricket team age of 17. எனக்கு ரொம்ப அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் என்னன்னா, மித்தாலி துரைராஜ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி கிரிக்கெட்டை 10 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். அவங்க கேம் எப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 10 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்தியன் கிரிக்கெட் டீமில் எப்போ ஜாயின் பண்ணாங்கன்னா 17. அப்போ ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 10. டீம் இந்தியன் டீமில் அவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னா 17. இந்த 2 ஏஜும் நம்ம தனியாக நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து மித்தாலி லிவ்ஸ் இன் ஹைதராபாத். மித்தாலி எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா ஹைதராபாத். அவங்களுடைய மதர் டங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழா. அவங்களோட இட் வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் தட் ஹர் மதர் டங் என்ன அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் தட் ஷீ ஹாஸ் பீன் வைட்லி ரெகக்னைஸ்ட் அண்ட் அக்னாலேஜ். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களை எல்லாருமே ரெகக்னைஸ் அப்படின்னா நோன், அவங்கள பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதும், அக்னாலேஜ் அப்படின்னா அவங்களுக்கான பொசிஷன், அவங்கள நம்ம ஏற்றுக்கிறோம்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, அதுதான் அக்னாலேஜ். அவங்கள எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரிகிறதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஷி வாஸ் த ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் உமன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அண்ட் த ஒன்லி உமன் கிரிக்கெட்டர் டு சர்பாஸ் 6000 ரன் மார்க் இன் ODIs.
என்ன சொல்கிறாங்கன்னா உமன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இருக்குல்ல அதில் இவங்க தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராம். அது மட்டும் இல்லாமல் ஒன்லி உமன், ஒரே ஒரு உமன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6000 ரன் எடுத்திருக்காங்களா ஓடிஐயில். அதை சர்பாஸ் பண்ண, அதை வந்து தாண்டின ஒரே பெண்மணி யார் அப்படின்னா மித்தாலி துரைராஜ். அப்போ 6000 ரன்னை சர்பாஸ் பண்ண ஒன்லி விமன் யாருன்னா நம்ம மித்தாலி துரைராஜ். புரியுதா? அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, அது மட்டும் இல்லாமல் மித்தாலி இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 7 consecutive 50s. அப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க தான் யார் அப்படின்னா 7 consecutive 50s போட்ட ஒரு உமன் யார் அப்படின்னா இவங்க தான். அப்போ பார்த்துக்கோங்க, கிரிக்கெட் அவங்க வந்து 10 வயசில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டீமில் 17 வயசில் உள்ளே போயிருக்காங்க. ஒன்லி உமன் 6000 ரன்னையும் சர்பாஸ் பண்ணி, ஓடிஐயில் 6000 ரன்னு சர்பாஸ் பண்ண ஒன்லி உமன் யார் அப்படின்னா மித்தாலி துரைராஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 consecutive கேமில் 50s தொடர்ந்து 7 கேமில் 50 அடித்த ஒரு உமன் கிரிக்கெட்டர் யாருன்னா மித்தாலி துரைராஜ். இந்த 4 பாயிண்ட்டும் நீங்கள் நல்லா தனியாக எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்கிறாங்க. அவங்கள வந்து என்ன நிக்நேம் வச்சு சொல்லுவாங்கன்னா டெண்டுல்கர் ஆஃப் உமன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. விமன் கிரிக்கெட்டோட டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லுவாங்களாம். அண்ட் ஷி இஸ் ப்ரெசன்ட்லி த ஆல் டைம் லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் இந்தியா இன் ஆல் ஃபார்மேட் இன்க்ளூடிங் டெஸ்ட், ஓடிஐ அண்ட் T20s. என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டில் நிறைய லீடிங் ரன் ஸ்கோரில் இவங்க இருக்காங்க. எல்லாத்துலேயுமே என்னென்னா டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஓடிஐயாக இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு லீடிங் ஸ்கோரராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வுட் லவ் டு குவைட் வாட் மித்தாலி ஹேட் டு சே அபவுட் திஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இந்த டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னதுக்கு மித்தாலி வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? She said, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, on the one hand being compared to Sachin is an absolute privilege அப்படின்னா பெருமையாக இருக்குது. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட்டர் கூட என்னை நீங்கள் கம்பேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அவர் பண்ணதில் ஹாஃப் கூட பண்ணலை. ஐ டு நாட் திங்க் ஐ ஹாவ் அச்சீவ்ட் ஈவன் ஹாஃப் ஆஃப் வாட் ஹி டிட். அவர் பண்ணதில் ஒரு ஹாஃப் கூட நான் பண்ணனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நான் என்னால் யோசிக்க கூட முடியல அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன் த அதர் ஹேண்ட் பீயிங் எ உமன் கிரிக்கெட்டர் ஐ வாண்ட் பீப்புள் டு நோ மீ ஃபார் மை ஓன் ஐடென்டிட்டி. ஒரு உமன் கிரிக்கெட்டராக நான் இருக்கிறதுனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா, உமன் அதாவது மக்கள் என்னை வந்து பார்க்கும் பொழுது தனியாக நான் ஒரு உமன் கிரிக்கெட்டராக என்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஐ வாண்ட் டு பீப்புள், எனக்கு என்ன தேவைன்னா பீப்புள் வந்து என்னோட ஓன் ஐடென்டிட்டி, ஒரு பெண் கிரிக்கெட்டர் அப்படிங்கிற ஓன் ஐடென்டிட்டியில் என்னை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஐ வுட் ரேதர் நாட் பி கம்பேர்டு டு ஏ மேல் கிரிக்கெட்டர். ஒரு மேல் கிரிக்கெட்டர் கூட கம்பேர் பண்ணுறது எனக்கு பிடிக்கலை. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹம்பிளாக அழகாக அவர் அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது, அதில் நான் பாதி கூட பண்ணலை, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு ஒரு பெண் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு பெண்ணாக என்னை பாருங்கள், ஏன் ஒரு மேல் கிரிக்கெட்டர் கூட என்னை கம்பேர் பண்ணுறீங்க, என்னை ஒரு பெண்ணாக என்னோட ஓன் ஐடென்டிட்டி என்னவோ என்னை அதை வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2 விதமாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து போகலாமா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லேயே வந்து ரொம்ப முக்கியமான லைனாக இருந்திருக்கும், முன்னாடி சொன்னது தான். அடுத்து பாருங்க, she indeed is an inspiration to all of us. She actually started playing cricket with her brother. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள நம்ம யோசிக்கும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து நம்ம வச்சு அவங்களுக்காக நம்ம இது பண்ணுவோம்ல, அவங்கள வச்சு நம்ம அடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரோல் மாடலாக எடுக்கிறோம்ல, அதுதான் இன்ஸ்பிரேஷன். அவங்க கிரிக்கெட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க பிரதர் கூட தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். when she was young she used to go with her father to the ground where he practiced. அவங்க வந்து குழந்தையாக இருக்கும்போது, அதாவது சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்க அப்பா கூட அவங்க எங்கே போகிறாங்கன்னா கிரிக்கெட் விளையாட அந்த கிரவுண்டுக்கு போவாங்களாம். அங்கே போயிட்டு
போயிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க பிரதர், அதை நின்று பார்ப்பாங்களாம். She used to stand outside the ground and return to ball when it came her way. அவங்க அவுட் சைட் கிரவுண்டுக்கு வெளியே நின்று பால் வந்து அதை எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்களாம். இப்படி தான் அவங்களோட கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தோ இட் வாஸ் அ ஹம்பிள் ஸ்டார்ட். என்னதான் ஒரு ஹம்பிள் ஸ்டார்ட்டாக இருந்தாலும் she managed a secure a name and a place for herself. ஒரு ஹம்பிளான ஸ்டார்ட் அவங்க பண்ணியிருந்தாலும் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷனை வந்து அச்சீவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. many of us think cricket is for men. நிறைய பேர் நினைக்கலாம் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஆண்களுக்காக போடப்பட்ட ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். however she broke the traditional barrier. இந்த மாதிரி வந்து அப்பையிலேருந்து கிரிக்கெட்னா பையன் தான் விளையாடணும் அப்படிங்கிற பாரம்பரியமாக வந்த ஒரு இதை அவங்க வந்து பேரியர் அதாவது உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடைச்சது மட்டும் இல்லாமல் ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ப்ரூவ் தட் உமன் ஆர் ஆன் பார் வித் மென். உமன் வந்து மென்னுக்கு எப்பவுமே ஈக்குவல் தான். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி தான். கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் அதாக இருக்கட்டும், இல்லைன்னா பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், எந்த ஃபீல்டு நம்ம எடுத்தாலும் விமனும் மென்னுக்கு ஈக்குவலான ஒரு காம்படிட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் பேரியரை உடைச்சது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரூவும் பண்ணி இப்படி சொல்கிறாங்க. உமனும் வந்து எல்லாமே மென்னுக்கு ஈக்குவலாக ஒரு பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. The government of India in recognition of her contribution to cricket conferred her Padma Shri Award. Government of India வந்து அவங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கிரிக்கெட்டில் அவங்க பண்ணதுக்காக அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பத்மஸ்ரீ அவார்டு யார் வாங்கியிருக்கா அப்படின்னா மித்தாலி துரைராஜ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போலாமா? And I forget to mention about the recent achievement of our Indian cricket team. அப்புறம் வந்து என்ன சொல்றாரு, நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரீசெண்டாக நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் அச்சீவ் பண்ண ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா மித்தாலி துரைராஜ் அண்ட் அனதர் உமன் பிளேயர் யார் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா. இவங்க 2 பேர், மித்தாலி துரைராஜ், ஸ்மிருதி மந்தனா, இவங்க 2 பேரும் ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்காங்களா, அதை சொல்ல மறந்துட்டாங்களாம். என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஹிட் ஸ்டைலிஷ் ஹாஃப் செஞ்சுரி அண்ட் இந்தியன் cruised to comfortable 9-wicket victory over South India in the second Women T20 International on 24th February 2018. அதாவது ஒரு மேட்ச் ஒன்று நடந்தது, இன்டர்நேஷ்னல் T20 மேட்ச். என்ன மேட்ச் அப்படின்னா T20 மேட்ச், செகண்ட் உமன் T20 இன்டர்நேஷ்னல் மேட்ச் 2018 February 23 நடந்துச்சான். அந்த மேட்ச்ல யாருக்கு அகெயின்ஸ்டா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் அதாவது உமன் கிரிக்கெட் டீம் விளையாண்டாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகெயின்ஸ்டா. அதுல பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனாவும் மித்தாலி துரைராஜும் ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காங்க, ஸ்டைலிஷ் ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மித்தாலி anchored the innings to perfection with an unbeaten 76. அதாவது தோல்வியே இல்லை, அவுட்டே ஆகாம அந்த மேட்ச்ல மித்தாலி துரைராஜ் எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னா 76 ரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்களாம். எப்படி? அன்பீட்டன், அவுட்டே ஆகாம 76 ரன் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Now that I am inspired by her and my attitude has changed, I certainly will be happy when my little sister follow her passion. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் வந்து ரொம்ப அவங்களுக்கு இன்ஸ்பைரா மாறிட்டேன், இன்ஸ்பிரேஷனா அவங்கள வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஆட்டிடியூடையே நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ என் தங்கச்சி வந்து அவளோட பேஷன்ல அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மித்தாலி துரைராஜ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக எழுதி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் கூட யார் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகெயின்ஸ்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஸ்மிருதி மந்தனா எவ்வளோ ரன் எடுத்தாங்கன்னா 76, அதுவும் இல்லாமல் அன்பீட்டனா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேராகிராஃபில். இப்போ டூ யூ நோல என்ன கொடுத்துருக்காங்கன்னா உமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் இஸ் ஓல்டர் தென் மென். மென்னோட பார்த்தீங்கன்னா உமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துச்சு. இப்போ வேர்ல்டு கப் விளையாடுறோம்ல, நம்ம வந்து மென்னோட வேர்ல்டு கப்னா நல்லா பார்ப்போம். விமனும் வேர்ல்டு கப் விளையாடுறாங்களாம் மேட்ச்சு. ஆனால் அது நமக்கு பெருசாக யாருக்குமே பெருசாக நாலேஜ் இல்லை. ஆனால் மென்னோட வேர்ல்டு கப் மேட்ச்க்கு முன்னாடியே விமனோட வேர்ல்டு கப் மேட்ச் வந்துச்சான். அதுதான் சொல்கிறாங்க. இந்த உமன் வேர்ல்டு கப் வாஸ் ஃபர்ஸ்ட் ஹெல்ட் எங்கன்னா இங்கிலாண்டில் 1973 நடந்துதான். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி மென் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 1973 இங்கிலாண்டில் விமன் வேர்ல்டு கப் மேட்ச் வந்து நடந்துச்சான். அதுதான் வந்து நமக்கு இந்த டூ யூ நோல கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மித்தாலி துரைராஜை பற்றி முடியுது. இப்போ அவங்களோட இதில் சில ஒன் வேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மித்தாலி துரைராஜ்
என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா. எ ஸ்கூல் கோயிங் கேர்ள் ரைட்ஸ் த டைரி அக்கௌண்ட். இப்போ நம்ம படிச்சோம்ல ஒரு அக்கௌண்ட், இப்போ யாரோ ஒருத்தவங்க எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணான்னு கேட்குறாங்க. இல்லை, ஒரு பாய் தான் எழுதியிருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா த பாய் வாஸ் ஸோ இன்ஸ்பயர்ட் பை மித்தாலி தட் ஹி வாஸ் ஹாப்பி ஃபார் ஹிஸ் சிஸ்டர் டு பிளே கிரிக்கெட். பாய் வந்து மித்தாலி துரைராஜ் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவங்க சிஸ்டர் இருக்காங்கல்ல பாப்பா, அந்த பாப்பா வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அவர் வந்து அலோவ் பண்ணுறாரா, ஹாப்பியாக இருக்காரா அப்படின்னா ஹாப்பியாக தான் இருக்காரு. அவங்க தங்கச்சி வந்து மித்தாலி துரைராஜ் மாதிரி கிரிக்கெட் விளையாண்டா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் அவர் ஃபீல் பண்ணார். அடுத்து பாருங்கள், இந்த லைன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மித்தாலி ராஜ் இஸ் ஹாப்பி டு ரெகக்னைஸ் அஸ் டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன் கிரிக்கெட். அதாவது மித்தாலி துரைராஜ் வந்து டெண்டுல்கர் கூட கம்பேர் பண்ணும்போது ரெகக்னைஸ் பண்ணும்போது சந்தோஷப்பட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷம் தானே பட்டாங்க, அதுக்கப்புறம் தானே அவங்க வந்து இது பண்ணாங்க. அடுத்து பாருங்க, உமன் ஷுட் நாட் பி கம்பேர்டு வித் மென் இன் கிரிக்கெட் சேஸ் மித்தாலி. மித்தாலி என்ன சொல்றாங்கன்னா விமனை வந்து மென் கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்ல, விமனும் மென்னும் எல்லாத்துலையும் ஈக்குவல் பேர், போட்டி போட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. ஒரு மேல் கிரிக்கெட்டரை என்ன ரெகக்னைஸ் பண்ணாதீங்கன்னு அவங்களுக்கு பர்சனலாக தனியாக தானே சொன்னாங்க. பொதுவாக வந்து பார்க்கும்போது மென்னை அதாவது கிரிக்கெட்டில் மென்னையும் உமனையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. மேல் கிரிக்கெட்டர் கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்க அப்படி தானே சொன்னாங்க. கிரிக்கெட்டுங்கிறது அதாவது கிரிக்கெட் அப்படிங்கிறது பாய்ஸோட விளையாட்டு தான், கேர்ள்ஸோட விளையாட்டு இல்லை அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லைல்ல, அதுதான் இங்கே வந்து கேட்குறாங்க. அப்போ இது தப்பு. அடுத்து பாருங்க, மித்தாலி ராஜ் வாஸ் நாட் என்கரேஜ் டு பிளே கிரிக்கெட் பை ஹர் ஃபேமிலி மெம்பர்ஸ். மித்தாலி துரைராஜோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள கிரிக்கெட் விளையாட என்கரேஜ் பண்ணலையான்னு கேட்குறாங்க. நாட் என்கரேஜ் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அப்போ இது தப்பு தானே. என்கரேஜ் பண்ணாங்கல்ல, அவங்க அப்பா தானே கூட்டிகிட்டு போய் விடுவாங்க, அவங்க தம்பி அவங்க பிரதர் கூட தானே அவங்க கிரிக்கெட் விளையாடும் போது அந்த பால்லாம் எடுத்து போட்டு அந்த கிரவுண்டில் இருப்பாங்க, அவங்க அப்பா கூட்டு போய் விடுவாங்கன்னு பார்த்தா அப்போ என்கரேஜ் தானே பண்ணாங்க, இவங்க என்கரேஜ் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு தானே. அடுத்து, மித்தாலி இஸ் ஒன் ஆஃப் த உமன் பிளேயர் டு ஸ்கோர் 7 consecutive 50s. 7 consecutive 50s எடுத்த ஒரு பிளேயர் யாருன்னா மித்தாலின்னு பார்த்தோமா. அடுத்து, மித்தாலிஸ் மதர் டங் இஸ் தெலுங்குன்னு கொடுத்துருக்காங்க. மித்தாலியோட மதர் டங் தமிழ்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ஊர், ஹைதராபாத். அவங்க பிறந்தது வந்து ஹைதராபாத், ஆனால் அவங்களோட மதர் டங் தமிழ்னு பார்த்தோம். இவங்க தெலுங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மித்தாலி துரைராஜோட ட்ரூ ஆர் ஃபால்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெகக்னைஸ்ட் அப்படின்னா எல்லாருக்கும் அவங்கள பற்றி தெரியும், அதான் நோன், எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா ரெகக்னைஸ். அக்னாலேஜ் அப்படின்னா அவங்கள நம்ம ஏற்றுக்கிறது, அதான் அக்செப்டட், அவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து அக்னாலேஜ். ப்ரிவிலேஜ் அப்படின்னா ஹானர், பெருமைப்படுத்துறது, அவங்கள ரொம்ப நான் பெருமையாக பார்க்குறேன் அப்படின்னுல, அதுதான் வந்து ப்ரிவிலேஜ். கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்துன்னு அர்த்தம், ஒன் ஆஃப்டர் அனதர், அடுத்தடுத்து அப்படின்னா அது கன்சிக்யூட்டிவ். ஐடென்டிட்டி அப்படின்னா ஹூ வாட் அ பர்சன் இஸ், ஹவு அ பர்சன் இஸ், ஒரு பர்சன் யார், அவங்க எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு அவங்கள பற்றி சொன்னால் அதுதான் வந்து ஐடென்டிட்டி. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஹியர் எ பர்சன் ஒன் லுக்ஸ் அப் டு, ஒருத்தவங்களை வச்சு நான் வந்து பார்த்து நான் போகிறேன் அப்படின்னா அவங்கள ரோல் மாடலாக வச்சு போகிறேன்னா அதுதான் இன்ஸ்பிரேஷன். அடுத்து, பேஷன் அப்படின்னா டிசையர், என்னுடைய நோக்கம், என்னுடைய இது என்ன, என்னோட கெரியர் என்னன்னு எனக்கும் ஒரு இது இருக்கும்ல, என்னுடைய விருப்பங்கள்னு இருக்கும்ல, அதுதான் வந்து பேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பார்த்தீங்கன்னா மித்தாலி துரைராஜை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நல்லா பாருங்கள், உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.